அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அமைப்புகள் அதை நிறுவியவர்கள். ஸோ இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கத்தில் இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அது அமைப்புகள் அதை நிறுவியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு சோர்ஸை ஒன்று கேட்டுருவாங்க, இல்லைனா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த அமைப்புகள் அதை நிறுவியவர்கள் வந்து ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்கலாம். ஸோ பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இது என்னென்னா, ராஜா எப்பயுமே பிரம்மச்சரியாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக பிரம்மச்சரியாக இருக்க மாட்டாங்க. ஸோ பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ஆதி பிரம்ம சமாஜ் தேவேந்திரநாத் தாகூர். ஸோ தேவேந்திரநாத் தாகூரை நீங்கள் அடின்னு அடிக்கிறீங்க. சரி, ஆதி. ஸோ ஆதினா அடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடிக்கிறீங்க தேவேந்திரநாத் தாகூரை. அடுத்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா கேசப் சந்திர சென். ஸோ பிரம்ம சமாஜ், ஸோ இந்தியாவில் உள்ள பிரம்மச்சாரிகள் எல்லாத்துக்கும், இந்தியாவில் உள்ள பிரம்மச்சாரிகள் எல்லாத்துக்கும் கேசரி ரொம்ப பிடிக்கும். சரியா? இங்கே வந்து வெறும் பிரம்ம சமாஜ்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜா யாருமே பிரம்மச்சாரி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பிரம்மச்சாரிக்கு எல்லாத்துக்குமே கேசரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா கேசப் சந்திர சென். சரி, அடுத்து பிரார்த்தனை சமாஜ் ஆத்மாராம் பாண்டரங். ஸோ இங்கே பிரார்த்தனை இருக்குது, இங்கேயும் பாண்டரங் இருக்குது. ஸோ பிபி. ஸோ ஆத்மாராம் பாண்டரங். இல்லாட்டி நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுறீங்க நான் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஸோ பிரார்த்தனா சமாஜ் ஆத்மாராம் பாண்டரங். அடுத்து விடோரி மேரேஜ் அசோசியேஷன் பூனா சர்வாஜனிக் சபா. விதவைகள் மறுமண சங்கம் புனே சர்வாஜனிக் சபா. ஓகே, எம்ஜி ரனாடே. ஸோ இந்த எம்ஜி ரனாடேவை எம்ஜிஆர் நான் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர். ஓகே, எம்ஜிஆருக்கு கல்யாணம் நடக்கலை. ஸோ மறுமணம் கல்யாணம் நடக்கலை. அதே மாதிரி அவர் வந்து எங்கே செட்டில் ஆகிட்டார்? புனேயில். ஸோ மகாராஷ்டிராவில் உள்ள புனேயில் செட்டில் ஆகிட்டார். அப்போ விதவைகள் மறுமண சங்கம் புனே சர்வாஜனிக் சபா எம்ஜி ரனாடே. ஸோ எம்ஜிஆர், அதை நான் வந்துடணும். இது சரியா? அடுத்து ஆரிய சமாஜ் சுதி இயக்கம். இதை பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆரியான்ற ஒரு பையன் நீங்கள் சுத்தியை வச்சு டமால்னு அடிக்கிறீங்க. சரி, ஆரிய சமாஜ் சுதி மூமெண்ட் தயானந்த சரஸ்வதி. ஸோ ஆரியான்ற பையனை சுத்தியை வச்சு டமால்னு அடிக்கிறீங்க. அவ்வளோதான். அடுத்து ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தர். இது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஏன்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ணனோட சீடர். ஸோ ராமகிருஷ்ண மிஷனை ஆரம்பித்தவர் சுவாமி விவேகானந்தர். அடுத்து தியோசிபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை ஹச்பி பலவஸ்கி, கலோனல் ஹச்எஸ் ஆல்காட். ஸோ இதில் அனிபேசன்ட் வரமாட்டாங்க. ஸோ நிறுவியவர்கள் யாருன்னா ஹச்பி பலவஸ்கி மற்றும் கலோனல் ஹச்எஸ் ஆல்காட், பிரம்மஞான சபை. அடுத்து சத்யசோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜோதி அப்படின்னா நெருப்பு. ஸோ நெருப்பில் நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க, நெருப்பில் அடித்து சத்தியம் பண்ணுறீங்க. ஸோ சத்யசோதக் சமாஜ் ஜோதிபா பூலே. அடுத்து நாராயண தர்ம பரிபாலன சங்கம் அறிவுப்புறம் மூமெண்ட் நாராயணகுரு. ஸோ இதிலே நாராயணன் இருக்குது. ஸோ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் யோகம் வந்தால் நாராயணகுரு. அதே மாதிரி அறிவுப்புறம் மூமெண்ட் வந்தால் நாராயணகுரு. சரியா? அதே மாதிரி சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயங்காளி. ஸோ இதில் எப்படி நான் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஐயங்காளி ஐயனார் நான் வச்சுக்கோங்க. ஐயனார் சாமி. ஸோ ஐயனார் எப்பயுமே சாதுவாக இருக்க மாட்டார், சரி, கோவத்தோடு இருப்பார். ஸோ சாது ஜன பரிபாலன சங்கம் ஐயங்காளி. அடுத்து அலிகாரி இயக்கம் சர் சையத் அகமது கான். இது உங்களுக்கு தெரியும். அடுத்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை. இது மூணுமே ராமலிங்க அடிகள். சரியா? ஸோ ராமலிங்க அடிகள் எப்பயுமே சுத்தமாக இருப்பார். ராமலிங்க அடிகள்னால் யார்? வள்ளலார். அவர் எப்பயுமே சுத்தமாக இருப்பார், தர்மம் பண்ணுவார். அதே மாதிரி அவர் எப்பயுமே ஞானத்தோடு இருப்பார். ஸோ சத்திய சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை மூணுமே ராமலிங்க அடிகள். சரி, அடுத்து அத்வைதானந்த சபா சாக்கிய பௌத்த கழகம் அயோத்திதாசர் பண்டிதர். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ ஒரு பௌத்த கழகத்தில் நீங்கள் சேர்றீங்க. சாக்கிய பௌத்த கழகத்தில் சேர்ந்து அங்கே வந்து தீ பிடிச்சிருது. ஓகே, தீ பிடிச்சிருது. ஸோ அங்கே தீ பிடிச்சிட என்ன பண்ணுறீங்க? அடின்னு அடிக்கிறீங்க. ஸோ அந்த தீயை அணைக்கிறீங்க. ஸோ அத்வைதானந்த சபா சாக்கிய பௌத்த கழகம் அயோத்திதாசர் பண்டிதர். அடுத்து திராவிட மகாஜன சபா அயோத்திதாசர் பண்டிதர் ப்ளஸ் ஜான் பாண்டியன் 2 பேர் சேர்ந்து. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டில் திராவிட அப்படின்னு தமிழ்நாடு, ஓகே, தமிழ்நாடு சீர்திருத்த இயக்கங்களில் திராவிட அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே யார் வந்துடணும்? அயோத்திதாசர் வந்துடணும். அது நல்லா நான் வச்சுக்கோங்க. சரியா? திராவிட மகாஜன சபா, திராவிடன்ற ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே அயோத்திதாசர் வந்துடணும். ஸோ திராவிட மகாஜன சபா அயோத்திதாசர் ப்ளஸ் ஜான் பாண்டியன் 2 பேர் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து இளம் வங்காள இயக்கம் ஹென்றி விவேன் டெல்சியோ. சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவேக். ஸோ விவியன் அப்படின்னா விவேக் நான் வச்சுக்கோங்க. விவேக் வந்து இளம் வயதிலே இறந்துட்டார். ஸோ இளம் வங்காள இயக்கம், இளம் வயதிலே விவேக் வந்து இறந்துட்டார். ஸோ ஹென்றி விவேன் டெல்சியோ. அடுத்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ஆசிய வங்காள சமூக கழகம் சமூக சங்கம் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ். சரியா? ஆரிய மகிழா சமாஜ். ஸோ மகிழா அப்படின்னா பெண்கள். ஸோ பண்டித ராமாபாய். அடுத்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவம்
இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி. ஸோ இதில் வந்து பகத்சிங்க்கு ரெண்டுலேயுமே பகத்சிங் படிக்க போது ரெண்டுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம்ன்றது ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களும் அசஃபகுல்லா கான் அவர்களும் சேர்ந்து நிறுவன அமைப்பு தான் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம். அடுத்து இதே அமைப்பை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் சொல்லிட்டு பகத்சிங், சுகுதேவ், ராஜகுரு 3 பேர் சேர்ந்து திருப்பி இந்த குடியரசு இராணுவம், இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பாக மாற்றிருப்பாங்க, பேர் மாற்றிருப்பாங்க. அப்போ நிறுவியவர்கள் ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபகுல்லா கான். இதை பேர் மாற்றினவங்க பகத்சிங், சுகுதேவ், ராஜகுரு 3 பேர் சேர்ந்து பேர் மாற்றிருப்பாங்க. சரியா? அடுத்து இந்திய தேசிய இராணுவம், ஜெனரல் மோகன் சிங். ஸோ இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி, மோகன் சிங். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தீங்கன்னா கஜுல் லட்சுமி நரசு, சீனிவாசனா, இது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி மெட்ராஸ் மகாஜன சபா, வீரராகவச்சாரி, அனந்தச்சார்லு, ரங்கையா. ஸோ 3 பேர் சேர்ந்து மெட்ராஸ் மகாஜன சபா. அடுத்து பாரத மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி. சரியா? பாரத மாதா. ஸோ பாரத மாதாவுக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? பாரத மாதா, நம்ம இந்தியாவோட பாரத மாதாவுக்கு பெரிய கண்டம் இருக்குது. ஸோ பாரத மாதா சங்கம், நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம், தியாகராயர், டிஎம் நாயர், சி நடேசனார். சரியா? தியாகராயர், டிஎம் நாயர், நடேசனார் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்து ஆதி திராவிட மகாஜன சபை, ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். ஸோ ஆதின்றதை அடின்னு வச்சுக்கோங்க. அப்போ இரட்டை அடி. ஸோ திருக்குறள் எப்பயுமே இரட்டை அடியாக தான் இருக்கும். ஸோ ஆதி திராவிட மகாஜன சபா அடின்னு வச்சுக்கோங்க, இரட்டமலை ஸ்ரீனிவாசன். அடுத்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், எம்சி ராஜா. இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒடுக்கப்பட்டோர்லேருந்து முதலாக சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா எம்சி ராஜா. அப்போ அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், எம்சி ராஜா. சரியா? அடுத்து இந்திய பெண்கள் சங்கம், உமன் இந்தியா அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா அனிபெசன், டோரதி, ஜீனராஜா, மார்க்ரெட் கசின் 3 பேர் சேர்ந்து இந்த இந்திய பெண்கள் சங்கத்தை நிறுவியிருப்பாங்க. அடுத்து அகில இந்திய முஸ்லீம் லீக் வந்து நவாப் சலிமுல்லா கான். ஓகே, நவாப் சலிமுல்லா கான். ஸ்வராஜ்ய கட்சி, மோத்திலால் நேரு, சிஆர் தாஸ். இது உங்களுக்கு தெரியும். ஸ்வராஜ் 1928 ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய சேவர்கள் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, கோபாலகிருஷ்ண கோகலே. இது எப்படி நான் வச்சுக்கிங்கன்னா கிருஷ்ணர். ஸோ கடவுள், கிருஷ்ணர் இல்லாமல் கடவுள். ஸோ எல்லாத்துக்குமே மக்கள் எல்லாருமே கிருஷ்ணருக்கு யார்? சர்வன்ஸ், ஒரு சேவகர்கள். ஸோ அவருக்கு சேவகம் பண்ணுறவங்க தான் நம்ம மக்கள். ஸோ கிருஷ்ணர், கோபாலகிருஷ்ண கோகலே, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. சரியா? அடுத்து டாக்கா அனுசீலன் சமிதி, புலின் பிகாரி தாஸ். அனுசீலன். ஸோ புலி எப்பயுமே சீண்டக்கூடாது நம்ம. ஓகே, புலியை எப்பயுமே சீண்டக்கூடாது. டாக்கா அனுசீலன் சமிதி, புலின் பிகாரி தாஸ். அடுத்து அபினவ் பாரத், வீடி சவார்கர். சரியா? அபினவ் பாரத். அடுத்து பாரத் ரவோஜான் சபா, பகத்சிங். ஸோ பாரத் பகத். ஸோ இப்போ நான் வச்சுக்கோங்க, பாரத் பகத். சரியா? அடுத்து இந்திய சுயாட்சி கழகம், இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஸோ கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணரை வந்து எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ வீட்டுக்கு பாதம் வரைஞ்சி கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இந்திய ஹோம் ரூல் சொசைட்டி, சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. அப்போ கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு கூப்பிடுவீங்க. சரியா? அதுக்கடுத்து கதர் கட்சி, லாலா ஹர்தயால். சரியா? லாலா கர்தயால். இந்த லாலா கடை, திருநெல்வேலி லாலா கடை இருக்குல்ல, அந்த லாலா கடைக்கு நீங்கள் எதை அணிஞ்சு போகிறீங்க? கதர் வேஷ்டி அணிஞ்சு அல்வா வாங்க போகிறீங்க லாலா கடைக்கு. சரியா? லாலா கடைக்கு அல்வா வாங்க போகிறீங்க. எதை அணிஞ்சு லாலா வாங்க போகிறீங்கன்னா வேஷ்டியை கட்டிட்டு, கதர் வேஷ்டி கட்டிட்டு லாலா வாங்க போகிறீங்க, அல்வா வாங்க போகிறீங்க லாலா கடைக்கு. சரியா? அடுத்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய சுதந்திர கட்சி, நேரு மற்றும் போஸ். ஸோ இது எதுக்குன்னு நான் வச்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 1928 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜவஹர்லால் நேருவோட தந்தையான மோத்திலால் நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். அந்த அறிக்கைக்கு எதிர்த்து இந்த இந்திய இண்டிபெண்டன்ஸ் லீக்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் 2 பேர் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இது எதுக்கு ஆரம்பித்தான்னு சொல்லிட்டா இவங்க 2 பேரும் நான் வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஜவஹர்லால் நேருவோட தந்தை மோத்திலால் நேரு, அவர் வந்து 1928 நேரு அறிக்கைன்னு சொல்லிட்டு வர அறிக்கையை வந்து என்ன பண்ணியிருப்பார், வெளியிட்டிருப்பார். அந்த நேரு அறிக்கையும் பிடிக்காமல் ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸ் 2 பேர் சேர்ந்து இந்திய சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்கை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் அமைப்புகள், அதை நிறுவியவர்கள். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.